இந்தியால பொறந்த ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் இது கண்டிப்பா வேணும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில எவ்வளவோ அட்வான்ஸ்மென்ட் வந்திருக்க இந்த நாள்ல நமக்கு இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா வேணும். அப்படி என்ன விஷயம் வேணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு மீடியம். அதாவது நம்மளோட பிரச்சனைகள அது சம்மந்தப்பட்ட அதிகாரிங்க கிட்ட நம்ம கரெக்ட்டா ரிப்போர்ட் பண்றதுக்கான ஒரு கிளியரான, டிரான்ஸ்பரண்டான ஒரு மீடியம் நமக்கு தேவ. இவங்க வெப்சைட்ஸ் குடுக்குறாங்க, அ கிரீவன்ஸ் இது பண்றதுக்காக கான்டாக்ட் நம்பர்ஸ் குடுக்குறாங்க. எல்லாமே இருக்கு. ஆனா, அதெல்லாம் ஃபங்ஷனலா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. முக்காவாசி இது கால் பண்ணா எடுக்க மாட்றாங்க. ஒரு மெயில் பண்ணா ரெஸ்பான்ஸ் இருக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி நெறைய விஷயம், நெறைய கவர்மெண்ட்டோட சர்வீசஸ்ல அந்த மாதிரியான ஒரு குளறுபடிகள் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ, அப்ப நம்ம பிரச்சனைய எப்படி தான் நம்ம உடனே தீர்வு காண முடியும்? இப்போ ஒரு எலக்ஷன் நடக்குது அப்படின்னா, அதுக்கான வேலை எல்லாத்தையுமே அவங்க வந்து ஒரு நாள்லயே பண்ணிடுறாங்க. ஒரு நாள்லயே மேடை போட்டுடுறாங்க. ஒரு நாள்லயே வந்து எல்லாத்துக்கும் வந்து வவுச்சர் என்னென்னவோ குடுத்துடுறாங்க. அப்படி இருக்கிறப்போ, நம்மளோட பிரச்சனைகள நமக்கு தீர்வு தேடும்போது மட்டும் நமக்கு அது வந்து ரொம்ப டிலே ஆகி நமக்கு கிடைக்குது. ஸோ, இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு எஃபோர்ட், ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ, அவர் ப்ராப்ளம் அப்படின்ற ஹேஷ்டேக் மூலமா உங்க தெருவுல, இல்ல உங்கள சுத்தி நடக்கிற எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும், அது சின்னதா கூட இருக்கட்டும். அந்த பிரச்சனைய இந்த ஹேஷ்டேக் மூலமா ட்ரெண்ட் ஆக்குங்க, வைரல் ஆக்குங்க. இது மூலியமா எத்தனையோ முக்கியமான பிரச்சனைகள் வந்து மக்களுக்கு தெரிய வரும். நம்ம பார்க்குற இந்த தேவையில்லாத வீடியோ எல்லாமே நம்மள வந்து அத வந்து ஒதுக்கி வச்சுட்டு, உண்மையிலே நமக்கு என்ன தேவையோ, நம்ம நம்ம நாட்ல நம்மள சுத்தி நடக்கிற பிரச்சனைகள பத்தி மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ மறந்துறாதீங்க. அவர் ப்ராப்ளம் அப்படின்ற ஹேஷ்டேக் மூலமா இந்த ஒரு உங்களோட பிரச்சனைகள நீங்க ட்ரெண்ட் ஆக்குங்க. இதுக்கு நீங்க என்ன வேற சொல்யூஷன் வச்சிருக்கீங்க? மறக்காம காமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.